ஹல்லேலூயா. இந்த நாளில் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 27வது வசனம். Proverbs chapter 20 verse 27. மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாய் இருக்கிறது. மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாய் இருக்கிறது. The spirit of a man is the lamp of the Lord. எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். தகப்பனே, எங்கள் இருதயத்தை நாங்கள் திறந்து தருகிறோம். எங்களோடு பேசுவீராக. உம்முடைய வார்த்தையை அனுப்பி எங்கள் மனக்கண்களை பிரகாசமடைய செய்வீராக. நாங்கள் கற்றுக்கொள்ளும்படி எங்கள் செவிகளை திறந்திருக்கிறோம். கற்றுக்கொள்ளுகிறவனை போல கவனிக்கிறோம். தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமான எந்த மேட்டிமையான எண்ணத்தையும் கிறிஸ்து இயேசுவின் கீழ்ப்படிதலுக்கு நாங்கள் சிறைப்பிடிக்கிறோம். உம்முடைய வார்த்தையை கற்றுக்கொள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாய் இருக்கிறது. The spirit of a man is the lamp of the Lord. கர்த்தருடைய தீபம். இந்த இருளான காலகட்டத்தில் தீர்க்க தரிசனமாக ஆண்டவர் சொன்னபடி இருள் பூமியை மூடும், காரிருள் ஜனங்களை மூடும், ஆனாலும் கர்த்தர் உண்மையில உதிப்பார் என்ற அந்த வார்த்தையின்படி எல்லா பக்கமும் இருள், இன்னும் சொல்ல போனால் காரிருள். ஆனால் அடுத்த அடி என்ன செய்யறது, அடுத்து என்ன செய்வது, நம்ம எங்கே போவது, எதில் முதலீடு செய்வது, என்ன தொழில் செய்வது, எப்படி பிரயாசப்படுவது, என்ன செய்யன்னு தெரியாத ஒரு சூழ்நிலையில் மனலத்தனையான ஆலோசனைகள் அடங்கிய ஒரு கர்த்தர் நமக்காக காத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவரிடத்துல மனலத்தனையான ஆலோசனைகள் இருக்கிறது என்று சங்கீதக்காரன் பாடுகிறார். லைக் த சாண்ட் அலாங் த ஷோர். அவ்வளவு ஆலோசனைகள் இருக்கிறது. எப்படிப்பட்ட ஆலோசனைகள்? உன் நினைவுகள் பூமியை போல இருக்கிறது, என் நினைவுகள் வானத்தை போல இருக்கிறது. உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. பூமியை காட்டிலும் வானம் எவ்வளவாக உயரமாய் இருக்கிறது அவ்வளவாய் உன் நினைவுகளை காட்டிலும், உன் வழிகளை காட்டிலும் என் நினைவுகள் உயரமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. பூமி அளவுல தான், நமக்கு தெரிஞ்ச அளவுல நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா ஆண்டவருடைய அளவு, யோசிக்கிற அளவு, பூமியை பார்க்கிலும் வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவ்வளவு உயரமான திட்டங்களை, நினைவுகளை, ஆலோசனைகளை வைத்து நம்மோடு பேச காத்து கொண்டிருக்கிறார். இப்ப இந்த இருள் மத்தியில கர்த்தர் நமக்கு வழிகாட்ட கர்த்தர் பயன்படுத்துகிற தீபம், வெளிச்சம், வேதம் சொல்றது உங்கள் ஆவிதான் கர்த்தர் பயன்படுத்துகிற விளக்கு. Your spirit is the lamp of God. உங்கள் ஆவியிலே தான் கர்த்தர் பேசுகிறார். ரொம்ப முக்கியமான ஒரு சத்தியம். பல நாட்கள் இந்த சத்தியத்தை நானும் வாழ ஆசைப்பட்டு பிரயாசப்பட்டிருக்கிறேன். இதை திருச்சபைக்கும் எப்படியாவது கிடத்த வேண்டும். என்னால் சரியா சொல்ல முடியுமா, பிரசங்கிக்க முடியுமான்னு தெரியாது. ஆனால் கிடத்தணும் இந்த சத்தியத்தைன்ற ஒரு பாரம் எனக்குள்ளே உண்டு. இந்த நாளில் ஆண்டவர் அதை செய்ய எனக்கு கிருபை தருவாரா. இட்ஸ் a டீச்சிங், பட் இட் இஸ் இது நிச்சயமாக ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இதை புரிந்தே ஆக வேண்டும், இதை அறிந்தே ஆக வேண்டும். ஒரு மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாய் இருக்கிறது. கர்த்தர் ஒரு மனிதனோடு பேசி இருள் மத்தியிலே வழிகாட்டுவதை ஆவியிலே தான் காண்பிக்கிறார். இன்னும் விளக்கி சொல்லணும்னா, ஒரு மனுஷனிடத்துல அந்த மனுஷனை ரெண்டா பிரிக்கலாம். புறம்பான மனிதன், உள்ளான மனிதன். சொல்லுங்களேன், புறம்பான மனிதன், உள்ளான மனிதன். புறம்பான மனிதன் எதை குறிக்கிறது? இந்த மாம்ச சரீரத்தை, மாம்சிக உணர்ச்சிகளை குறிக்கிறது. உள்ளான மனிதன் எதை குறிக்கிறது? ஆவி, ஆத்மா. எதை குறிக்கிறது? எதை குறிக்கிறது? ஆவி, ஆத்மா. ஆத்மா என்றால் என்ன? இட்ஸ் த சோல். சோல், த பிளேஸ் வேர் யூ ஹேவ் த வில், த எமோஷன்ஸ் அண்ட் த இன்டெலெக்ட்ஸ். முடிவெடுக்கக்கூடிய இடம், உணர்ச்சிகள் இருக்கக்கூடிய இடம், நாம் சிந்திக்கக்கூடிய இடம், இதுதான் ஆத்மா. ஸோ உள்ளான மனிதனில் ரெண்டு பங்கு இருக்கு, ரெண்டு ஹாஃப் இருக்கு. ஒன்று ஆவி, இன்னொன்று, சத்தமாக சொல்லுங்களேன், சொல்லுங்க. உள்ளான மனிதனில் ரெண்டு பகுதி இருக்கு. ஒன்று, இன்னொன்று ஆத்மா. வில், இமோஷன் அண்ட் இன்டெலெக்ட். உணர்ச்சி, முடிவெடுக்கக்கூடிய இடம், அதே போல சிந்திக்கிற இடம். இப்ப புறம்பான மனிதன் மாம்சத்தை குறிக்கிறது. உள்ளான மனிதன்ல ஆத்மாவும் அடங்கி இருக்கிறது, ஆவியும் அடங்கி இருக்கிறது. இயேசு சொன்னார், ஒரு மனிதன் ஆவியினாலும் ஜலத்தினாலும் மறுபடி பிறவாவிட்டால்
தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கவே முடியாது. born again எக்ஸ்பீரியன்ஸ் கேட்பாங்க இல்லையா, are you born again, நீங்கள் மறுபடியும் பிறந்திருக்கிறீர்களா என்று கேட்பாங்க. இது எங்க நடக்கிறது? மறுபடியும் பிறக்கிறது என்பது எங்க நடக்கிறது? நாம் சரீரத்தில் மறுபடியும் பிறக்கிறோமா? இல்லை. நம்ம ஆத்மாவில் மறுபடியும் பிறக்கிறதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதா? இல்லை. நாம் ஆவியிலே மறுபடியும் பிறக்கிறதை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. என்று ஆதாம் ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனானோ அன்றே ஆண்டவரோடு உறவு கொள்ளுகிற அந்த தொடர்பு அருந்து அவன் ஆவியிலே மரித்து போனான். ஆண்டவர் சொன்னார், இதை சாப்பிடும் நாளினே நீ சாகவே சாவாய். சாப்பிட்டான், செத்து போனானா? செத்தா எங்கே? ஆவி மனிதனில் செத்து போனான். புறமான மனிதனில் உயிரோடு தான் இருந்தான். இந்த தோட்டத்தை பண்படுத்தி அதன் அறுவடைகளை எடுத்துக்கொண்டு பிள்ளைகள் பெற்று உயிரோடு தான் வாழ்ந்து கொண்டிருந்தான். ஆவி மனிதனில் மரித்து போனான். அந்த ஆவி மனிதனில் மறுபடியும் பிறக்க செய்யும்படிதான் கிறிஸ்து பூமிக்கு வந்தார். அல்லேலூயா. அதான் தாவீது அதை குறித்து பாடும் பொழுது சங்கீதம் 18 சொல்லுகிறார், தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் இருளை வெளிச்சமாய் மாற்றுவீர். விளக்குனா எதை குறிக்கிறது சொல்லுங்களேன்? ஆவி, the spirit man, ஆவியை குறிக்கிறது. இந்த ஆவி மனிதனில் என்று நாம் மறுபடியும் பிறக்கிறோமோ அன்றுதான் அந்த ஆவி உருவாக்கப்பட்ட நோக்கமே தேவனோடு கர்த்தரும் ஆவியா இருக்கிறார். அந்த ஆவியான கர்த்தரோடு உறவு கொள்ளுகிற இடமே ஆவி மனிதன் தான். He does not communicate with you. உங்கள் புறமான மனிதனில் அல்ல, உங்கள் ஆத்மாவில் அல்ல, ஆவியிலே தான் அவர் பேசுகிறார். அல்லேலூயா. என்று நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறோம். பாருங்க, ஆண்டவரே நீங்க என்னுடைய பாவத்தை சுமந்தீங்க, என்னுடைய மீறுதலுக்காக அடிக்கப்பட்டீங்க, என் அக்கிரமங்களுக்காக நொறுக்கப்பட்டீங்க, என் தண்டனையை நீங்க அனுபவிச்சீங்க, எனக்காக மறிச்சீங்க. நான் உங்களோடு அறையப்பட்டிருக்கிறேன், அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறேன், எனக்காக உயிர் தெழுந்தீங்க, உங்களுடைய உயிர் தெழுதலின் சாயலில் இணைக்கப்பட்டிருக்கிறேன், புது மனிதனாக்கப்பட்டிருக்கிறேன், நான் ஒரு புது மனிதனாக்கப்பட்டிருக்கிறேன். இப்பொழுதும் பரிசுத்த ஆவியானவரை எனக்குள்ளே நான் வரவேற்கிறேன், நான் வெல்கம் பண்றேன்னு சொல்லி என்று ஒரு மனிதன் பரிசுத்த ஆவியை தனக்குள் ஏற்றுக்கொள்கிறானோ அன்று ஆவியானவர் வந்து அவனுக்குள் வாசம் பண்ணுகிறார். அவனுக்குள் வாசம் பண்ணுகிறார். இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்துக்கு முன்பாக இதை பிரசங்கிக்கிறார் சீஷர்கள் மத்தியில. யோவான் 14 அதிகாரத்தில் சீஷர்கள் மத்தியிலே, கூட்டத்தின் மத்தியில் நின்று பிரசங்கம் பண்ணும்போது சொல்றார், நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியானவர் ஆகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். இந்த தமிழ் மொழிபெயர்ப்பு கொஞ்சம் தப்பா இருக்கு. அதை நான் உங்களுக்கு ஆங்கிலத்தில் வாசித்தா இன்னும் அது அழகா உங்களுக்கு புரியும். He is the Holy Spirit who leads you into all the truths. The world cannot receive him because it isn't looking for him and doesn't recognize him. கவனிங்க, but you know him because he lives with you now and later will be in you. எப்படி சொல்றாரு? He lives with you now. இயேசு பிரசங்கிச்சுக்கிட்டு இருக்காரு, சீஷர்கள் மத்தியில் கூட்டத்தின் மத்தியில் பேசிக்கிட்டு இருக்கும்போது சொல்றாரு, இந்த பரிசுத்த ஆவியானவர் he lives with you now, இப்போ உங்களோடு கூட இருக்கிறார். யார? நான் தான் அப்படிங்கிறார். சொல்ல புரியுதா? இப்போ என் மூலமா எப்படி ஜெபம் பண்ணணும் சொல்லி கொடுக்கிறார், எப்படி குறைவை நிறைவாக்கணும் சொல்லி கொடுக்கிறார், எப்படி பிசாசை துரத்தணும் சொல்லி கொடுக்கிறார், எப்படி பரிசேயர்களுக்கு ஒதுங்கி போகணும் சொல்லி கொடுக்கிறார், எப்படி புளிச்ச மாவுக்கு எச்சரிக்கையா இருக்கணும் சொல்லி கொடுக்கிறார். இப்போ இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது சொல்றாரு, he is with you now but soon he will be in you. இப்போ உங்கள் மத்தியில இருக்கிறார், என் மூலமா உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறார் இல்லையா? சீக்கிரத்தில் அவர் உங்களுக்குள்ள இருப்பார். ஏன்ட்ட என்னெல்லாம் நீங்க கேட்டு தெரிஞ்சு என்னெல்லாம் நீங்க என்கிட்ட பெற்றுக்கொண்டீங்களோ அதை இனி உங்களுக்குள்ள இருந்து அவர் உங்களுக்கு தருவார் என்று அவரை அறிமுகப்படுத்தி வச்சுட்டார். நாட்கள் வந்தது, பெந்தெகோஸ்தே நாள் வந்த பொழுது அப்போஸ்தலர் 2 அதிகாரம் 4 வசனம் சொல்லுகிறது, பெருங்காற்றின் இறைச்சலை போல மேல் வீட்டு அறையில கூடியிருந்தவர்களை நிரப்பினார் பரிசுத்த ஆவியானவர்.
அப்போஸ்தலர் 2:4 சொல்றது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள். இப்போ இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கமிடப்பட்டு உயிர் தெழுந்த பிற்பாடு, அவர் பரத்துக்கு ஏறி போன பிற்பாடு, with you இருந்த Holy Spirit has come in you. அல்லேலூயா சொல்லுங்களேன். அவ்வளவு நாள் வித் இருந்தாரு, இப்போ இன் உள்ள வந்துட்டாரு. மேல் வீட்டாரையில இருந்து எங்க வந்துட்டாரு? உள்ள வந்துட்டாரு. உள்ள வந்த பரிசுத்த ஆவியானவர் பேசி நடத்துறார். பிலிப்பு குறித்து எழுதியிருக்கு. பிலிப்பு எருசலேம் போறப்ப அந்த பாதையில ஒரு தூதன் சொல்றாரு, அங்க ஒரு எத்தியோப்பிய மந்திரி காத்துக்கிட்டு இருக்கிறாரு ரதத்துல. அவர் எருசலேமுக்கு போய் ஆராதனை செய்து திரும்பி கொண்டு இருக்கிறார். அவர் அந்த ரதத்துல உட்கார்ந்து ஏசாயா புஸ்தகத்தை வாசிச்சுட்டு இருக்கிறார். நீ போன்னு சொல்றார். அப்போஸ்தலர் 8:29 ஆவியானவர் பிலிப்பை பார்த்து, நீ போய் இந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே சொன்னார். என்ன கிளாரிட்டி பாருங்க. பரிசுத்த ஆவியானவர் பிலிப்போடு பேசுகிறார். he speaks to Philip. நீ போய் அந்த ரதத்தோட சேர்த்துக்கோ. பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்கே பேசுகிறார்? வித், சிலுவைக்கு முன்னாடி வித் கூட இருந்தவர், சிலுவைக்கு பிற்பாடு நமக்குள் இன் உள்ள வந்துட்டாரு. சொல்லுங்களேன், எனக்குள் வந்து விட்டா. சொல்லுங்க, எனக்குள் வந்து விட்டா. ஒருவேளை நீங்க அவர் உங்களுக்குள்ள இல்லைன்னா நீங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையை நான் அர்ப்பணிச்சிட்டேன், எனக்காக தான் நீங்க சிலுவை கரையத்தை செலுத்துனீங்க, நான் நம்புறேன், என் வாழ்க்கையை உங்களுக்கு நான் அர்ப்பணிச்சிடுறேன், உங்க பரிசுத்த ஆவியானவர் எனக்கு வேணும்னு சொல்லி கேளுங்க. ஏன் இப்படி சொல்றேன்? நீங்க வாசித்து பார்ப்பீங்கன்னா ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் 9வது வசனம், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். முக்கியம், இந்த கடைசி வரியை நீங்க கவனிக்கணும். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. கிறிஸ்துவின் ஆவி உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் அவருடையவரே அல்ல என்று சொல்லுகிறது வேதம். எனக்கு அந்த ஃபீலிங்லாம் தெரியாது, எனக்கு அதெல்லாம் அந்த ஆழமெல்லாம் எனக்கு தெரியாது. ஏதோ எனக்கு ஆராதனைக்கு வந்துட்டு போகணும், சர்ச்சுக்கு வந்துட்டு போகணும், சண்டே வந்துட்டு போகணும், அப்புறம் அப்படியே கம்யூனியனில் எடுத்துட்டு போனோம், அவ்வளவுதான். கிறிஸ்துவின் ஆவி உடையவனாக நீங்கள் இல்லாதிருப்பீர்கள் என்றால் நீங்கள் கிறிஸ்து உடையவனே அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. இட் இஸ் தட் ஹோலி ஸ்பிரிட் who comes on you as a guarantee. உங்கள் மேலே முத்திரையாக அச்சாரமாக வருகிறார். அவருக்கு சொந்தமானதை அவர் மீட்கும்படி வரும்பொழுது பரிசுத்த ஆவியானவர் தான் உங்களுக்கு கேரண்டி. ஆவியானவர் உங்களுக்குள்ள இல்லை என்றால் நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள், கேட்ட உடனே பெற்றுக்கொள்வீர்கள், உங்களுக்குள்ள வந்துடுவார். அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா. அதே ரோமர் 8 இன்னொரு வசனம் இருக்கு. மேலும் 8:14, மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய ஊழியர்களாக இருக்கிறார்கள். அப்படியே எழுதியிருக்கு. என்ன எழுதியிருக்கு பாருங்க, எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தான் தேவனுடைய புத்திரர்கள், சன்ஸ் ஆஃப் காட். ஆவியினால் நடத்தப்படாது இருப்பீர்கள் என்றால் you are not called as a son of God. ஆவியினால் நடத்தப்படுறதை விட்டுட்டு எனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறாருன்னே எனக்கு தெரியல, இருக்காரா இல்லையான்றது எனக்கு சந்தேகமா தான் இருக்குன்னு சொல்லுவீங்கன்னா நீங்கள் தேவனுடையவர்களே அல்ல என்று வேதம் சொல்கிறது. You need the Holy Spirit. Number 1. Number 2, you need to be led by the Holy Spirit. நீங்கள் அவரால் நடத்தப்பட வேண்டும். அல்லேலூயா. அவரால் நீங்கள் நடத்தப்பட வேண்டும். சொல்லுங்களேன், அல்லேலூயா. அப்ப அவர் இல்லைன்னா நீங்க கேட்டா இன்னைக்கு அவர் உங்களுக்குள்ள வந்துருவார். அவர் உள்ள வந்தா அடுத்த ஸ்டெப், நீங்க அவரால் நடத்தப்பட உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். உங்கள் ஆவியிலே அவர் பேசி நடத்துவார். ஏன்? அவர் உள்ள வந்த உடனே எங்க குடிகொள்றார்? 1 கொரிந்தியர் 6:17 இப்படி சொல்லுகிறது பாருங்க. 1 கொரிந்தியர் 6:17 ஸ்கிரீன் பாருங்க. அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கணும், அவருடனே ஒரே ஆவியா இருக்கிறார். எங்க வந்து குடிகொள்றார் பாருங்க. he comes and dwells in your spirit. ஆவியானவர் உள்ள வரும்போது அவர் சூஸ் பண்ற இடம் புறம்பான மனிதன் அல்ல, உள்ளான மனிதனிலும் ஆத்மா அல்ல. not your intellect, your emotions and will. உங்கள் ஆவியிலே குடிகொள்ளும்படி வருகிறார். அல்லேலூயா.
சொல்லுங்களேன் அல்லேலூயா. இப்போ அந்த ஆவியிலே அவர் வந்து ஒன்றரை கலந்து விடுகிறார். அதான் வேதம் சொல்லுது, அப்படியே கர்த்தரோடு இசைந்து இருக்கிறவன் அவருடனே ஒரே ஆவியா இருக்கிறான். கணவன் மனைவி பாருங்க, ஒன்றாக ஒரே மாம்சமாக இருக்கிறார்கள். இவர்கள் இருவர் அல்ல, ஒரே மாம்சமாக இருக்கிறார்கள் என்று. ஒரு கணவனுக்கு ஒண்ணுனா மனைவி துடிக்கிறாங்க, மனைவிக்கு ஒண்ணுனா கணவன் துடிக்கிறாங்க. ஒன்றரை கலந்து, அவருக்கு சமைக்கிறது, மனைவிக்கு ஒரு கால்வலி கைவலின்னா கணவன் துடிக்கிறது. ஒன்றரை கலந்து எந்த முடிவெடுத்தாலும் ஒன்றாக யோசித்து ஒன்றாக முடிவெடுத்து செயல்படுத்தி, that oneness, when the Spirit, Holy Spirit comes into your life. கவனிங்க, இது ஒரு முக்கியமான சப்ஜெக்ட். உங்கள் வாழ்க்கையின் உங்கள் தலையெழுத்தை மாற்றும் என்று நான் நிச்சயமாக விசுவாசிக்கிறேன். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இதை அறிந்தே இருக்க வேண்டாம். இது ஒரு தொடர் போதனையாக இருக்கும். இந்த வாரத்தோடு முடிச்சிடாதீங்க, அடுத்த வாரம் இதோட தொடர் செய்தியை நான் பேசுவேன். இந்த சத்தியத்தை நீங்கள் அறிவீர்கள் என்றால் ஒரு வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள். ஹல்லேலூயா. You will live a victorious life. Victorious life. இப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்துடுறார். வந்து நம்ம ஆவி மனிதன்ல he dwells, அவர் வாசம் பண்ணுகிறார். பரிசுத்த ஆவியானவர் வந்து நம்ம ஆவியில வாசம் பண்ணுகிறார். வந்து அவர் வாசம் பண்ணுவதற்கு காரணமே இந்த இருளின் மத்தியிலே நமக்கு வழிகாட்ட நம் ஆவியை விளக்காக பயன்படுத்துகிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஸோ இப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வழிகாட்டும்படி நமக்குள்ள வந்துடுறார். ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அவரை வரவேற்பீர்கள் என்றால் உள்ள வந்துடுவார். உள்ள வந்தா அவர் என்னை நடத்த நான் ஆசைப்படுகிறேன், அவர் எனக்கு வழிகாட்ட நான் ஆசைப்படுகிறேன், என் மேல் கண் வைத்து எனக்கு போதிப்பேன், நான் நடக்க வேண்டிய பாதையை காட்டுவேன் என்று சொல்லுகிற அந்த கர்த்தர் எனக்கு வழிகாட்ட நான் ஆசைப்படுகிறேன் என்று சொல்லுவீர்கள் என்றால் நீங்கள் அவரால் நடத்தப்படுகிற புத்திரராய் இருப்பீர்கள். அவர் உங்களை நடத்துவார். ஆமென். சத்தமா சொல்லுங்களேன். இப்போ பிரச்சனை என்னன்னா, பரிசுத்த ஆவியானவர் முக்காவாசி பேர் ரிசீவ் பண்ணிடுவோம். முக்காவாசி பேர் ரொம்ப சொற்பமானவங்க தான் இதை குறித்த அக்கறை இல்லாமல் பாரம் இல்லாமல் அந்த வாழ்க்கைனா என்னன்னே தெரியாமல் வாழ்வாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு ஒரு கிறிஸ்தவ உலகத்தில் 90 to 95% பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு, கேள்வி இங்கன்னா பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிறார்களா என்பதுதான். அல்லேலூயா. இப்போ பாருங்க, புறம்பான மனிதனை நாம் பழக்கப்படுத்துகிறோம். இந்த எக்ஸ்டர்னல் மேனை நம்ம பழக்கப்படுத்துகிறோம். புறம்பான மனிதனுக்கு கரெக்டாக காலையில் இத்தனை மணிக்கு எந்திக்கணும், ராத்திரி இத்தனை மணிக்கு படுத்துடணும், இத்தனை மணிக்கு நம்ம தூங்கிடணும், இதை தான் சாப்பிடணும், இதை சாப்பிடக்கூடாது, கொஞ்சம் வெயிட் ஆனால் வாக்கிங் போயிடணும், ஜிம்முக்கு போயிடணும், பாடியை ஃபிட் ஆக்கிடணும். புறம்பான மனிதனை நாம் பழக்கப்படுத்துகிறோம். உள்ளான மனிதனிலே ஆத்மாவை நாம் பழக்கப்படுத்துகிறோம். நம்ம ஆத்மாவை என்ன செய்கிறோம்? பழக்கப்படுத்துகிறோம். இந்த இன்டெலெக்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா, சின்ன குழந்தையா இருக்கும்போது அது எங்கே என்ன பண்ணுதுன்னே தெரியாது இல்லையா? இஷ்டத்துக்கு எங்கேயா ஒன்றை பண்ணி சுட்டு போயிடும். ஆனால் அதை சொல்கிறேன், அப்படி பண்ணக்கூடாது. ஒரு ஸ்டேஜில் டயப்பர் போட்டு விடுறோம், அடுத்த ஒரு ஸ்டேஜில் டாய்லெட்டுக்கு போகணுன்னு பழக்கிறோம். அந்த இன்டெலெக்ட் இஸ் பீயிங் எஜுகேட்டட், பழக்கப்படுத்தப்படுகிறது. ஒரு பாயிண்டில் அந்த வளர வளர அதுவே பழக்கமாயிருது. யாரும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. டாய்லெட் போகணுன்ற ஏர்ஜ் வந்த உடனே பிள்ளை கரெக்டாக டாய்லெட்டுக்கு போயிடுது. அப்படி தானே? ஒரு பிள்ளைய டெரஸில் நின்றுச்சுனே சேர் போட்டு ஏறக்கூடாது, தவறி விழுந்துருவேன்னு சொல்லி கொடுக்குறோம். The intellect is being educated. அந்த ஆத்மா பகுதியிலே உருவாக்கப்படுகிறான். ஒரு பாயிண்ட்ல ஒன்ஸ் he is educated, அவனே ஏறுறதில்ல, ஏறனா கீழே விழுந்துருவன்றது அந்த அறிவு வந்துடுது. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அவனே தன் இன்டெலெக்டை எஜுகேட் பண்ணுறான். எப்படி? 2 1s are 2, 2 2s are 4, 2 3s are 6, 2 4s are 8 மனப்பாடம் பண்ணுறான். அப்புறம் அவனுக்கு கணக்கு, அப்புறம் கடைக்கு போனால் கணக்கு போட தெரியுது. he educates, பழக்கப்படுத்துகிறான் அவனுடைய ஆத்மாவை. எங்கே அழணும், எங்கே கோவப்படணும், எங்கே கோவப்படக்கூடாது, எங்கே என்ன வார்த்தை பேசணும் பேசக்கூடாது, அவன் ஆத்மாவை பழக்கப்படுத்துகிறான். ஆனால் தேவனுடைய சத்தத்தை கேட்கக்கூடிய முக்கியமான பகுதி ஆவி. அதை பழக்கப்படுத்துவதே இல்லை. ஆவியினால் நடத்தப்படுறீங்களா? அதெல்லாம் தெரியல. ஆவியானவர் உங்களுக்கு சொன்னாரா? இது என்ன, ஏன் இந்த முடிவு எடுத்தீங்க? ஆண்டவர் உங்களோட பேசுனாங்களா? அதுவும் இன்னைக்கு எந்த அளவுக்கு பரிதாபம் கேட்டால், ஆண்டவர் என்னோட பேசுனாங்கன்னு சொன்னாலே சிரிப்பு வந்துடுது பாதி பேருக்கு. ஆண்டவர் பேசினாரா?
ஆண்டவர் நடத்தினாரா? புறம்பான மனிதனை பழக்கப்படுத்துகிறோம், உள்ளான மனிதனில் ஆத்மாவை பழக்கப்படுத்துகிறோம். ஆவி மனிதன் புறக்கணிக்கப்படுகிறான். he is belittled, but no one thing. ஒரு மனிதனிடத்திலே ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி அந்த ஆவி மனிதன் தான். அங்குதான் தேவன் பேசுகிறார், அங்குதான் தேவன் வார்த்தைகளை அனுப்பி அவங்க ஒரு மனிதனை நடத்துகிறார். அல்லேலூயா. தேவன் பேசும்போது கூட எப்படி பேசுகிறார்? வார்த்தையால் பேசுகிறார். அவருடைய வார்த்தை எப்படிப்பட்டது? ஆவியும் ஜீவனுமா இருக்கிறது. நிறைய நேரங்களில் அவருடைய வார்த்தையை நம்ம மைண்ட்ல கேட்கறதுனால தான் தூக்கம் வருது, புரிய மாட்டேங்குது. பைபிள் வாசிக்கிற ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. யூ ரீட் இட் ஃப்ரம் யுவர் மைண்ட், யூ டோன்ட் ரீட் இட் ஃப்ரம் யுவர் ஸ்பிரிட். உங்கள் மனதில் புத்தி திறமையை வச்சு நீங்க அதை வாசித்து புரிஞ்சுக்கிற முயற்சி செய்றீங்க, ஒண்ணுமே புரியாது. அதே அவருடைய வார்த்தையை பரிசுத்த ஆவியானவரை பெற்று அவருடைய ஒத்தாசையோடு வாசித்து பாருங்க. ஒவ்வொரு வார்த்தையிலும் அவர் உங்களோடு பேசுவார். அல்லேலூயா. எவ்ரி வேர்ட் வில் மினிஸ்டர் டு யூ. உங்களுக்கு ஊழியம் செய்யும், உங்களை தூக்கி விடும். through the toughest times of my life, என்னுடைய வாழ்க்கையில கடினமான பாதைகளில் திறந்த உடனே ஆண்டவர் என்னோட பேசின நாட்கள்ல உண்டு. திறந்த உடனே he'll just speak to me. காரணம், ஆவி மனிதன், if your spirit is sensitive, நீங்கள் பழக்கப்படுத்தப்படுவீர்கள் என்றால் ஆவியான கர்த்தர் உங்களை பேசி நடத்துவதை நீங்கள் அனுபவிப்பீர்கள். புறம்பான மனிதனுக்கு பழக்க வைக்கப்படுகிறான், ஆத்மாவில இன்டெலெக்டுக்கு பழக்க வைக்கப்படுகிறான். இந்த வேக்சின்ல 2 வேக்சின்ல இந்த வேக்சின் தான் பெஸ்டா, ரஷ்யால இருந்து இந்த வேக்சின், அமெரிக்கால அந்த வேக்சின், இதுல 82%, அதுல 95%. இவ்வளவு அறிவு. your mind, your intellect has been trained, but your spirit, தேவனுடைய சத்தத்தை கேட்க, தேவனுடைய வார்த்தையை கேட்க உங்கள் ஆவி பழக்கப்படுத்தப்பட்டிருக்கிறதா? மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்களாய் இருக்கிறார்கள். எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்களாய், ஊழியர்களா இல்லை, அவங்க தான் புத்திரர்கள். sons of God, daughters of God, only if you are led by the Spirit. இது எல்லா கிறிஸ்தவனுக்கும் இருக்கணும். ஆவியினால் நடத்தப்படுகிற வாழ்க்கை ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய அனுபவமாக இருக்க வேண்டும். ஆமென். ரொம்ப கம்மியா வருது. நீங்க ஆமென் சொல்லலைனாலும் இதுதான் சத்தியம். ஹல்லேலூயா. ஆமா. எத்தனை வருஷம் விசுவாசி, நீங்க என்னென்ன தசமபாகம் கொடுத்தேன், காணிக்கை கொடுத்தேன், நான் அந்த இதை கட்டி கொடுத்தேன், இதை கட்டி நீங்கள் ஆவியினால் நடத்தப்படுகிறீர்களா? தேவனுடைய புத்திரர்களா இருக்கிறீர்கள்? ஆர் யூ லெட் பை த ஹோலி ஸ்பிரிட்? உங்கள் ஆவியான கர்த்தர் பேசுகிற சத்தத்தை கேட்டு பழகி இருக்கிறதா? அந்த பழக்கம் இருக்கா? ஒரு போன் எடுத்தா பரிச்சயமான ஒரு நபர் பேசினால் ஹலோ சொல்லுங்கன்றவீங்க. பரிச்சயம் இல்லாத குரலா இருந்தா ஆபத்தில் உதவ போன் பண்ணா கூட யாரு தெரியலையே. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்கள் ஆவியை நீங்கள் ஆவியான கர்த்தர் பேசுகிற காண்பிக்கிற பாதையை கற்றுக்கொள்ளும்படி பழக்கவிக்க ஆயத்தமாக இருக்கிறீர்களா? Are you ready to train your spirit to listen to the Holy Spirit? என்ன சூழ்நிலையா இருந்தாலும் பரவாயில்ல, பயங்கர கஷ்டத்தில் வந்திருக்கிறேன், இதுக்கு மிச்சமான குழப்பம் என் வாழ்க்கையில இல்லை, எனக்கு மீளவே வழி இல்லை, மலை மாதிரி பிரச்சனை, யாராலும் என்னை காப்பாற்ற முடியாது. நான் சொல்றேன், லேசா அவருடைய சத்தத்தை கேட்க நீங்க பழகுவீர்கள் என்றால், அவருடைய வழி நடத்துதலை உங்கள் ஆவியிலை கேட்டு அதுக்கு கீழ்ப்படிந்து நடக்க பழகுவீர்கள் என்றால், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. உங்களுக்காக செங்கடலாக இருந்தா கூட 2 விரித்து உங்களை நடத்துவார். யோர்தானாக இருந்தாலும் குவியலாக எழுப்பி நடத்துவார். எரிக்கவா இருந்தால் சின்ன பின்னமாக உடைத்து உங்களை நடத்துவார். He has so much plans. He has so much plans. மனலத்தனையான ஆலோசனைகள் அவரிடத்தில் இருக்கிறது. எவ்வளவு ஆலோசனைகள் இருக்கிறது? லைக் த சாண்ட். மணலை எண்ண முடியுமா? உங்களுக்கு உங்க பிரச்சனையிலிருந்து வெளியே வர்றதுக்கு அவர் பார்த்துக்கிட்டே இருக்காரு. டேய், உன் பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு நான் 1000 வழி வச்சிருக்கேன், மண்டையை உடைச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஐ ஹாவ் 1001 பிளான்ஸ். 1001 வழிகள் வைத்திருக்கிறேன். என் சத்தத்தை கேட்க மாட்டியா?
நான் சொல்றதை கேட்ட மாட்டியா? ஒரு சின்ன சின்ன அசைவுகள் அவர் உங்களுக்கு கற்றுத் தருவார். நல்ல மனிதர்களுடைய அடிகள் கர்த்தரால் உறுதிப்படும் என்று வேதம் சொல்கிறது. He will order every step of a good man. He will order your step. இதை செய்ய, இவங்களை பாரு, அவங்கள்ட்ட பேசு, முடிஞ்சது. உங்க பிரச்சனையெல்லாம் சின்ன பின்னமாயிரும். உங்க பர்வதம் தடம் இல்லாமல் போயிடும். அல்லேலூயா. மெழுகு போல உருகும். உங்களோட ஆவியான தேவனுடைய சத்தத்தை கேட்க, நடத்துதலை கேட்க பழக்குவிக்கப்படுகிறதா? எத்தனை பேருக்கு அது ஆசை இருக்கு? அது இட்ஸ் ஆல் பிகின்ஸ் இன் டிசையர். ஒருத்தர் ஃபிட்னஸ்க்காக ஜிம்முக்கு போகிறாங்கன்னா, ஜிம்முக்கு போகிறதுல 2வது ஸ்டெப்பு மனசுக்குள்ள ஆசை வரும். ஒரு வாரம் 10 நாள் 1 மாதம் ஆசை போய் விசாரிப்பேன், எந்த ஜிம் நல்லா இருக்கு, எங்கே ட்ரெயினர் இருக்காங்க, எவ்வளவு ஹைட்ராலிக் ஜிம்மா மேனுவல் ஜிம்மா. அந்த ஆசை வேலை செய்ய வைக்கும். ஆவியினால் நடத்தப்பட வேண்டும், என் ஆவியை நான் பழக்கவிக்க வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இப்போ இதை ரெண்டே இது அறிமுகம் தான். 2 பாயிண்ட்டை சொல்லி நான் முடிச்சிடறேன். எப்படி உங்கள் ஆவி தேவனுடைய நடத்துதலை கேட்டு பழகும்? எப்படி கேட்கறது? எத்தனை பேருக்கு ஆயத்தம் ஆசை இருக்கு? How will you know how the Holy Spirit would lead you? பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆவியிலே எப்படி நடத்துவார்? நல்லா புரிஞ்சுக்கோங்க. கர்த்தர் புறமான மனிதனோடு பேசி நடத்த மாட்டார், ஆத்மாவிலே பேசி நடத்த மாட்டார். உங்கள் ஆவியிலே தான் அவர் பேசுவார். அதான் நீதிமொழிகள் 20 நாம் வாசித்தோம். மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த லேம்ப், தீபமா இருக்கிறது. அல்லேலூயா. ரைட். இப்போ இந்த 2 வழிகள், எப்படி அவர் நம்மோடு பேசுவார், ஆவியினால் நடத்தப்படுவது எப்படி, நம் ஆவியை எப்படி பழக்கவிப்பது? ரோமர் 8:14 வாசிப்போம். ரோமன்ஸ் 8:14. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அந்தப்படி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று கவனிங்க. ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய, எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்க, ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். He testifies. ஆவியானவர் நம்ம ஆவியில சாட்சி கொடுக்கிறார். என்ன சாட்சி கொடுக்கிறாரு? அப்பான்னு கூப்பிடக்கூடிய பிள்ளை இவன் தான், நீ தான், புத்திர சுவிகாரத்தை பெற்றிருக்கிறது நீ தான். உங்களுக்குள்ள அந்த சாட்சியை கொடுக்கிறார். நீ அப்பான்னு கூப்பிடலாம், நீ பயப்பட வேண்டாம், நீ அடிமை கிடையாது, நீ பிள்ளை ஆயிட்ட, நீ அப்பான்னு கூப்பிடலான்னு சாட்சி கொடுக்கிறார். இப்ப அதுக்கு மாத்திரம் அவர் சாட்சி கொடுக்கறது இல்லை, எல்லா வழிகளையும் அவர் நம்முடைய ஆவியிலே சாட்சி கொடுத்து நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய எல்லா திட்டங்களையும் ஆவியானவரை குறித்து கொரிந்து சபைக்கு பவுல் எழுதும்போது சொல்லுகிறார், தேவனுடைய ஆழங்களை அறிந்திருக்கிறவர் என்று. இப்ப தேவனுடைய திட்டங்களை எல்லாம் ஆவியானவர் நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். இப்படி நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். கார் ரிவர்ஸ் எடுக்கிறோம். கார் ரிவர்ஸ் எடுக்கும் போது பின்னாடி இருந்து யாராவது ஒருத்தர் நமக்கு பார்த்து சொல்லணும், தட்டலை, வரலாம். யாரை நீங்கள் அந்த இடத்துல நிறுத்த முடிவு பண்ணுவீங்க? இதை குறித்து கொஞ்சமாக தான் அறிவு இருக்கணும் உங்களுக்கு. சொல்லக்கூடிய அந்த அறிவோ அனுபவமோ இருக்கணும். இல்லாதன்னா பின்னாடி தொட்டி இருந்தாலும் வரலாம்னு சொல்லுவாங்க, ஒரு இடி தான், அப்புறம் காரு பம்பர்லாம் காணாமல் போயிடும். அப்போ a person who has that intellect already, who has been trained in that intellect, ஆத்மாவிலே அந்த கூர்மை உள்ள ஒரு ஆளை தான் நீங்கள் நம்புவீர்கள். அவர்கள் உங்களுக்கு கொடுக்கும் சாட்சி தான் உங்கள் ஆத்மாவும் ஏற்றுக்கொள்ளும். Your intellect will receive that intellect because your intellect will believe that intellect. அவர்கள் சொல்லுகிறதை, அந்த புத்தி சொல்றதை இந்த புத்தி ஏத்துக்கிறோம். அவங்க சாட்சி கொடுப்பாங்க, வரலாம், இன்னும் கொஞ்சம் வரலாம், இல்ல கண்ணாடியில் அவ்வளவுதான் காமிக்குது, இல்ல இன்னும் கொஞ்சம் வரலாம் அப்படின்னு சொன்ன உடனே நம்பி இன்னும் கொஞ்சம் பின்னாடி கார் ஓட்டினா உங்களுக்கு தெரியும், நிறைய பேர் என்ன வித்தியாசமா பாக்குறீங்க. பிளேனை பத்தி சொல்லல, காரை பத்தி தான் சொல்றேன்.
இப்போ அவங்க கொடுக்குற சாட்சி எப்படி புத்தியிலிருந்து கொடுக்குற சாட்சியை நம்ம புத்தி புரிந்து கொண்டு காரை ரிவர்ஸ் எடுக்கிறோம், அதே போல ஆவியான கர்த்தர் நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். The Spirit God testifies to our spirit. இல்ல மகனே, நீ கால் எடுத்து வை, எனக்கு கொஞ்சம் கலக்கமா இருக்கு, நீ கால் எடுத்து வை, கதவை நான் திறக்கிறேன்னு சொல்லுவார். அவர் உங்க ஸ்பிரிட்ல டெஸ்டிஃபை பண்ணி நீங்க கால் எடுத்து வைப்பீங்க, கதவு திறக்காது. இது இனிமே யாரும் பூட்டக்கூடாதபடி உடைச்சு வச்சிருவார். கோரேசுக்கு சொல்றாரு, ஒருவனும் இனி பூட்டக்கூடாதபடிக்கு நான் அந்த வெண்கல கதவுகள் இரும்பு தாழ்பாள்களை உடைப்பேன் என்று சொல்லுகிறார். That's a different life. மோசே நிற்கிறாரு முன்னாடி செங்கடல், பின்னாடி பார்வோன் பட. ஆண்டவரே என்ன செய்யங்கிறார். He was led by God. தேவன் பேசி அந்த சத்தத்தை கேட்ட மனிதன் செங்கடல் முன்பாக முன்னேறுன்றார். ஆண்டவர் நிக்காத, முன்னேறு. செங்கடல் ஆண்டவரே, கையை நீட்டு, கோலை உயர்த்து, கடலை பிரித்து விடு. கையை நீட்டு, கோலை உயர்த்து, கடலை பிரித்து விடு. காய்ந்த தரையில் நடந்து போவாய், எதிரி காண மாட்டாய். நீ காய்ந்த தரையில் நடந்து போவாய், எதிரி காண மாட்டாய். இனி வியாதி காண மாட்டாய், கேள்விப்படுகிற எந்த கொடுமையும் காண மாட்டாய். நெஞ்சே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் நீ புலம்புகிறாய். நெஞ்சே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் நீ புலம்புகிறாய். நெஞ்சே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் நீ புலம்புகிறாய். தடை இருக்கு, செங்கடல் இருக்கு, பின்னாடியும் பிரஷர், எதிரி பட துரத்திக்கிட்டு வருது, சத்தம் கேட்குது, முன்னேறு, நான் இருக்கிற முன்னேறு, நீ கோலை நீட்டு, கடல் ரெண்டா பிரியும்னு. கர்த்தர் நடத்தும் போது தடை இருக்காதுன்னு கிடையாது. கர்த்தருடைய நடத்துதலை நீங்கள் உணர்ந்து நடக்க பழகினால் தடையே இருந்தாலும் முன்னேறி கொண்டிருப்பீர்கள். உங்களுக்கு புரியல, புரிஞ்சிருந்தாலும் நீங்க எப்படி கை தட்டி இருக்க மாட்டீங்க. If you are led by the Holy Spirit, if you are led by the Holy Spirit, doesn't mean that doors are always open for you. எப்பவுமே வாசல்கள் திறந்தே இருக்குன்னு அர்த்தம் இல்லை. சில நேரங்களில் வாசல் மூடி இருக்கும். ஆனால் முன்னேறுன்னு உங்களுக்கு சொன்னா, முன்னேறுன்னு சொன்ன கர்த்தர் உங்களுக்காக அந்த கதவை உடைப்பாரு, அந்த செங்கடலை விரிப்பாரு, அந்த யோர்தான குவியலை எழுப்புவாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப எல்லாமே ரெட் கார்பெட் கிடையாது. எப்பவுமே அப்படி என்ன சொல்லுவாங்க, சிவப்பு கம்பள பாதையெல்லாம் இருக்குன்னு அவசியம் இல்லை. ஆனால் கர்த்தர் உங்களுக்கு கூட இருக்கிறார், அவர் உங்களை நடத்துகிறார் என்றார். மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நான் நடக்க நேர்ந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். சொல்ல, தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், நான் பயப்பட மாட்டேன். பக்கத்தில் 1000 விழலாம், வலப்பக்கத்தில் 10,000 விழலாம், பொல்லாப்பு எனக்கு வராது என்கிட்ட சொல்லிட்டீங்க. இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கு பயப்படாது இருப்பான்னு சொல்லிட்டீங்க. சொன்னா உங்க வார்த்தையை நான் நம்பி இருக்கேன். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப ஆவியானவர் நம்முடைய ஆவியிலே சாட்சி கொடுக்கிறார். He testifies. அதுக்கு என்ன நான் செய்யணும்? நீங்க ஆசைப்படணும். அவர் சின்ன சின்னதா சொல்லும் போது நீங்க உடனே அதை செய்து பழகணும், அந்த சந்தோஷத்தை அனுபவிச்சு பழகணும். ஒரு பக்கம் புத்தி சொல்லும், அது அப்படி கிடையாது, அது இப்படி ஆகும், அது அப்படி ஆகும். யார் சொன்னா? தெரியாம பேசுறாங்க, தெரியாம சொல்றாங்க. Don't listen to your experienced intellect. Don't listen to your experienced intellect. அந்த ஆத்மா பழக்கத்தை சொல்லும், அனுபவத்தை சொல்லும், அடுத்தவங்களை பார்த்து சொல்லும். ஆனால் முடிவிருந்து ஆரம்பத்தை அறிந்திருக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர் சொன்ன அதுல தப்பவே தப்பாது. நீங்க கையை தட்டலாம் அவருக்கு. அல்லேலூயா. ஆமா, என் வாழ்க்கையில் நான் அனுபவிச்ச ஒரு அனுபவம். Your senses can deceive you, your intellect can deceive you, but the Spirit of God will never deceive you. எல்லாம் சாதகமா இருந்தா கூட உங்களுக்குள்ள சரியில்லைன்னு சொன்னா நீங்க தைரியமா அவர் சத்தத்தை கேட்கலாம்.
ஏன்னா இது சாதகமாக என்ன இருக்கிற எல்லாமே பாதகமாக மாறப்போகுதுன்றது அவருக்கு மாத்திரம்தான் தெரியும். ஹல்லேலூயா. எபிரேயர் 12 ஒரு வசனம் இருக்கு. அவர் நான் மீண்டும் ஒரு விசை என் சத்தத்தை தொனிக்க பண்ணுவேன், அசை உள்ளதற்கும் அசைவில்லாததற்கும் வித்தியாசம் காண்பிப்பேன்னு சொல்லுவார். என்ன அர்த்தம்? அந்த அசை உள்ளது அசைவில்லாதது எதுன்னு நமக்கு தெரியாது. வெட்டிங் கேக் பார்த்துருக்கீங்களா? நம்ம ஜேம்ஸ் வெட்டிங் கேக்கை பார்த்துருப்பீங்க. வெட்டிங் கேக்கில் எது கேக்குன்னே தெரியாது. கேக் அப்படி தானே இருந்துச்சு. வெட்டும் போது கரெக்டாக வெட்டினீங்களா? நான் இல்லை அந்த நேரம். எப்படி வெட்டினீங்க? சொல்லிட்டாங்களா முதல்ல இங்கே தான் கேக் இருக்குன்னு? இல்லைன்னா கண்டுபிடிச்சிருக்க முடியாது. மேலேருந்து கீழே வரைக்கும் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். எது ஃபால்ஸு எது கேக்குன்னே தெரியாது. வாழ்க்கையில் எல்லாமே ஒரே மாதிரி தெரியும். ஆனால் அவர் உங்களை நடத்துவார் என்றால் அவருடைய சத்தம் அசை உள்ளதுக்கும் அசைவில்லாததுக்கும் பிரித்து வேறுபடுத்தி காமிச்சிடும் உங்களுக்கு. இது தப்பு, இது ஃபால்ஸ், இது ஏமாற்றம் சொல்லிடும். யுவர் சென்சஸ் மைட் டிசீவ் யூ. உங்கள் புத்தி, அனுபவம், உங்கள் அறிவு உங்களை ஏமாற்றலாம். ஆனால் ஆவியானவர் உங்களுக்கு ஒன்று சொல்லி உங்களை நடத்துவார் என்றால் குருட்டுத்தனமாக காலை வச்சுட்டு நீங்கள் போகலாம். செங்கடலே முன்னாடி நின்னா கூட அது ரெண்டா பிளக்க போகுதுன்னு அர்த்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சொல்லிட்டா பாயிண்ட் பிளாங்க் யூ கேன் கோ ஃபார்வர்ட், முன்னேறிக்கிட்டே இருக்கலாம். அவர் சொல்லலைன்னா எல்லாம் சாதகமாக இருந்தால் கூட, சிவப்பு கம்பளமாக இருந்தால் கூட ஆபத்துன்னு அர்த்தம். அவர் வேணான்ட்டாரா காலை வச்சிடாதீங்க. அந்த ஆள் சரியில்லை, பழகாதன்னார்னா விட்டுருங்க. இல்லை அவங்களோட பழகுனா எனக்கு பயங்கர லாபம், அவருக்கு தான் தெரியும். அவங்க வேண்டாம், இந்த தொழில் பண்ணாத, இதுல முதலீடு செய்யாத, இங்க படிக்காத, இந்த படிப்பு எடுக்காத. If he gives you, testifies in your spirit, உங்கள் ஆவியிலே அவர் பேசிவிட்டால் முடிச்சிருங்க அதோட. அதுக்கு மேல இல்ல அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க, இப்படித்தான் பழக்கப்படுத்தணும். This is how you train your spirit to be led by the Holy Spirit. இப்படித்தான் உங்கள் ஆவியான கர்த்தர் நடத்துதலை கேட்க நீங்கள் பழக்கப்படுத்த வேண்டும். அவர் சொன்னா அவ்வளவுதான். அவர் வேண்டான்னு சொன்னா விட்டுருங்க. அவர் இந்த உறவு வேண்டான்னா விட்டுருங்க. இல்லை நான் கரெக்டாக தான் பழகுவேன், லிமிட்டோட தான் பழகுவேன், தேவையில்லை. இதில் விதைக்காதனா விதைக்காதீங்க. இந்த லேண்டை வாங்காத, இப்போ வேண்டாம். இல்லை எல்லாருமே அங்கே வாங்கிட்டாங்க, வேண்டான்னு அவர் சொல்லிட்டாருன்னா அது விலைக்கே போகாத ஒரு லேண்டாக இருக்கும். நாளைக்கு உங்கள் தலையில் வந்து உட்காந்துரும், பாரமாயிரும். Be led by the Holy Spirit. நிறைய கிறிஸ்தவர்கள் இன்று ஆவியினால் நடத்தப்படாம அறிவினால் நடத்தப்பட்டு ஒரு சின்ன தவறான முடிவெடுத்து வாழ்க்கையை பாழாக்கி வைத்திருக்கிறார்கள். Their life has been ruined and they come questioning, ஏன் எனக்கு இப்படி நடந்தது? ஆண்டவர் என்னை ஏன் இப்படி விட்டாங்க? ஏன் என் வாழ்க்கையை அனுமதிச்சாங்க? ஆண்டவர் சொல்லியிருக்காங்கல்ல என் அனுமதி இல்லாம தலையில் உள்ள முடி கூட விழாதுன்னு, ஏன் எனக்கு இப்படின்னு? were you led by the Holy Spirit? ஆவியினால் நீங்கள் நடத்தப்பட்டீங்களா? அந்த முடிவெடுக்கும் போது ஆவியானவர் உங்களுக்கு சொல்லி அந்த முடிவு எடுத்தீங்களா? ஆவியானவர் உங்களுக்கு அந்த அடி எடுத்து வைக்க சொன்னாரு. Did the Holy Spirit lead you or were you led by your intellect? எனக்கு தெரியும், அவங்க செய்தது நான் பார்த்துருக்கேன், இதுல இவ்வளவு இருக்கு, இந்த எக்கனாமிக்ஸ் இப்படி சொல்லுது, இந்த படிப்பு எடுத்தாதான் இனிமே ஃபியூச்சர் இருக்கு. ஒரு சின்ன தவறுனால கிறிஸ்தவர்கள் வாழ்க்கை பாழா போனதை நான் பார்த்துருக்கேன், கேள்விப்பட்டிருக்கேன். நிறைய எனக்கு எழுதியிருக்காங்க, இப்படி பண்ணியிருக்கேன், அப்படி பண்ணியிருக்கு, இப்படி ஆயிட்டு, இனிமையாவது என் வாழ்க்கை சரியாகணும். டோன்ட் ரூயின் யுவர் லைஃப். யூ ஆர் அ கிறிஸ்டியன், an anointed man of God, woman of God. தேவனால் அழைக்கப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு வல்லமையான பத்திரம். சமுதாயம் உங்களை தான் பார்த்துக்கிட்டு இருக்கு. இவ வாழ்ந்து காட்டுவா, இவ வாழ்ந்து காட்டுவா, இவ வாழ்ந்துட்டானா நம்ம இந்த இயேசுவை பின்பற்றலாம்னு சொல்லி உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறது. நான் சொல்றேன், என்ன சூழ்நிலை நீங்கள் வந்திருந்தாலும், எவ்வளவு பெரிய சவால் உங்களுக்கு முன்பாக இருந்தாலும், இப்ப நீங்க ஆவியானவரால் நடத்தப்பட உங்கள் ஆவியை பழக்க அர்ப்பணிப்பீர்கள் என்றால் இன்றிலிருந்து நீங்கள் நாட்களை எண்ணிக்கொள்ளலாம். உங்களுடைய பர்வதத்தை மெழுகு போல கர்த்தர் உருகச் செய்வார். He has 1000 ways for you to come out. 1001 வழி வடித்திருக்கிறார் அவரிடத்துல. 1001 தப்பா சொல்றேனா? மணலத்தனையால் ஆலோசனைகள் அவரிடத்துல இருக்கிறது. கடல் மணலை போல அவர் ஆலோசனை வச்சிருக்க. எப்படி எனக்கு தெரியலையே. உங்களுக்கு தெரியாம உங்க குருவி மூளைக்கு என்ன தெரியும்? அதான் சொல்லிட்டாரு, பூமி அளவுக்கு தான் நீ யோசிக்கிறேன்னு, நான் உன்னோட அதிகமா வான அளவுக்கு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன்ட்டார.
பூமிக்கு வானம் எவ்வளவாய் உயரமா இருக்கிறதோ அவ்வளவு உயரமான நினைவுகளை திட்டங்களை வைத்திருக்கிற தகப்பன் சொன்னா அவர் நம்பிக்கைக்குரியவர், நம்பிக்கைக்கு பாத்திரர். தைரியமா யூ கேன் டேக் அ ஸ்டெப். உங்க ஆவியை பழக்கப்படுத்துங்க, அவர் சாட்சி கொடுப்பாரு. உங்க ஆவியிலே ஆவியான கர்த்தர் பேசுவாரு. சின்ன விஷயத்துல கூட. இன்னைக்கு வெளியே போகாத, வெளியே இன்னைக்கு மாஸ்கை போடுங்க. மாஸ்க்லாம் போட்டோம், இந்த வீராப்பெல்லாம் அவர்கிட்ட செய்ய வேண்டாம். அவர் என்ன சொன்னா செய்யுங்க. Humble yourself to be led by the Holy Spirit. அவர் சொல்லியாச்சா செஞ்சிருங்க. அதான் பவுல் எழுதுகிறார்ல, தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமான மேட்டிமையான எந்த சிந்தையும் கிறிஸ்து இயேசுவின் கீழ்ப்படிதலுக்கு சிறைப்படுத்துகிறேன்னு சொல்லிட்டார். மேட்டிமையான எண்ணங்கள் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய கூடாதபடிக்கு உங்களை ஆட்டி படைக்கதா, ஹியூமிலியேட் இட். அதை நச்சு நான் ஆவினால் நடத்தப்படுவேன். ஸோ இது ஒன்று. ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். ஒன்று, அவர் வார்த்தை மூலமாக பேசலாம், என்னை மாதிரி மனிதர்கள் மூலமாக பேசலாம், உங்கள் மனைவி மூலமாக பேசலாம், உங்கள் கணவன் மூலமாக பேசலாம். பட் ஸ்டில் he will testify it in your spirit, not in your brain. உங்க அறிவில் அல்ல, ஆவியிலே உங்களுக்கு சாட்சி கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ரெண்டாவது, இந்த ரெண்டாவது பாயிண்டோட முடிச்சிருவோம். யோவான் 14:26, என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். ஆவியானவர் குறித்து சொல்றார். அவர் எல்லாத்தையும் சொல்லிக் கொடுப்பார், எல்லாத்தையும் போதிப்பார், எல்லாத்தையுமே போதிப்பார். பிள்ளை வளர்க்குறதுலேருந்து, பிள்ளையை கட்டி கொடுக்கறதுலேருந்து, தொழில் செய்கிறதுலேருந்து, படிக்க வைக்கிறதுலேருந்து, சமையல் செய்கிறதுலேருந்து ஆவியானவர் எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார்னு சொல்லிட்டு அடுத்த வசனமே சொல்றாரு, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறது இல்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. என்னுடைய சமாதானம், உலகம் கொடுக்கிற சமாதானம் இல்லை. உலகம் கொடுக்கிற சமாதானம் 20,000 ரூபாய்க்கு பட்டுச்சலை வாங்கின உடனே இருக்கும், அதில் கரைப்பட்ட உடனே காணாமல் போயிடும். அது கொடுக்கவும் எடுக்கவும் படுகிற சமாதானம். ஆனால் இயேசு கிறிஸ்து கொடுக்கிற சமாதானம் சொல்ற, என்னுடைய சமாதானத்தை, அது காற்றும் கடலும் கொந்தளிச்சா கூட இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை, இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. அந்த சமாதானம், நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. ஓஹோ, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே. ஓ சமாதான காரணர், சமாதான காரணர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே, சமாதான காரணர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே, இயேசு நீங்க இருக்கையில பாதகமா இருக்கும், நாங்க சோர்ந்து போவதில்லை. அலை இயேசு நீங்க இருக்கையில், காற்று வீசி கொண்டிருக்கு, நாங்க சோர்ந்து போவ, லாக்டவுனே போட்டுருவாங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. சமாதானம், நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. ஓஹோ, நீங்க எல்லாமே. ஐயோ என்ன செய்யறது, அடுத்தது என்ன செய்யறது, பயமே வராது. காரணம், அதிசய தேவன் நீங்க தானே, ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே, அதிசய தேவன் நீங்க தானே, ஆலோசனை கர்த்தர் இயேசு நீங்க இருக்க. நல்லா தட்டி, நாங்க சோர்ந்து அந்த சமாதானத்தை அனுபவிச்சு சொல்லுங்க, இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவது, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. ஓ நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. வனாந்திரமா இருந்தா கூட உங்களுக்காக காடைகள் பறந்து வரும். ஹல்லேலூயா. ஆமா, உங்களுக்காகவே பறந்து வரும். உங்கள் தேவைகளை அவர் சந்திப்பார். அப்ப இந்த சமாதானம்,
பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தருகிற ஒரு gift to lead us, நம்மை நடத்தும்படி ஒரு சமாதானத்தை தருகிறார். இப்போ எல்லா கிறிஸ்தவனுக்கும் அவர் அந்த சமாதானத்தை சிலுவையில் ரத்தம் சிந்தி சொத்தா தந்துட்டார். இந்த சமாதானம் டிஸ்டர்ப் ஆகுதுனாலே உடனே நீங்க அலர்ட் ஆயிடணும். ஆஹா, ஏதோ தப்பா இருக்கு, சமாதானம் டிஸ்டர்ப் ஆகுது, இது சரியில்லை. இவங்களோட பேசுனா சமாதானம் போகுது. யூ ஹாவ் டு செக். இந்த வீட்டுக்கு போனா எனக்கு சமாதானமா இல்லை, யூ ஹாவ் டு செக். ஆவியானவர் எதையோ சொல்ல நினைக்கிறார். இவங்க பேசினாலே எனக்கு சமாதானம் போயிடுது. இவங்க நல்ல சிலர்லாம் பார்த்தா புகழ்ந்து பேசுவாங்க. அவங்க பேசுறதுல கொஞ்ச நேரம் நீங்க அப்படி எடுத்தா பிரெட் மேல தடவிடலாம், அவ்வளோ பட்டர் வைப்பாங்க, ஆனா சமாதானம் இருக்காது. என்னடா சமாதானம் இல்லை? யூ ஹாவ் டு செக். ஹல்லேலூயா. அப்படித்தான் தருவாரு. ஒரு முடிவு எடுக்கணும், அந்த முடிவு எடுக்கிறதுக்கு சமாதானமா இருந்தா முடிவெடுங்க. இல்லை உடனே நம்ம பதில் சொல்லணும். யார் சொன்னா உடனே முடிவு எடுக்கணும்னு என்ன இருக்கு? திருமண காரியம், வாழ்க்கைக்குண்டான காரியம், அவசரமா ஏன் முடிவு எடுக்கணும்? டேக் யுவர் டைம். இஃப் இட் இஸ் காட்ஸ் வில், அது உங்களுடைய வாசலாக இருந்தால் யாராலையும் அதை அடைக்க முடியாது. ஹல்லேலூயா. அது உங்களுக்குரியது அல்ல என்றால் நீங்கள் முட்டி மோதினாலும் அதில் திறக்காது. டேக் யுவர் டைம். அவங்களுக்கு பதில் சொல்லி ஆகணும். யார் சொன்ன? அவசரம் இல்லையே. உங்களுக்குள்ள சமாதானம் இருக்கா? ஆண்டவருடைய சித்தமா? சமாதானத்துக்காக காத்துருங்க. லெட் யுவர் இமோஷன்ஸ் டை டவுன். உங்கள் உணர்ச்சிகள் எல்லாம் அடங்கட்டும். அடங்கினதுக்கு அப்புறம் சமாதானம் இருக்கா, சமாதானம் இல்லையா? சமாதானம், அதை நினைச்சாலே சமாதானம் குறையுது அப்படின்னா அது ஆண்டவர் சித்தம் இல்லை. அதை நினைக்கும் போதெல்லாம் சமாதானம் இருக்குன்னா அது ஆண்டவருடைய சித்தம். ஹல்லேலூயா. இந்த ரெண்டு புரிஞ்சுக்கிச்சா உங்களுக்கு? ஒன்று சாட்சி கொடுக்கிறார் ஆவியில, இதுதான் இப்படி செய்யி, இதை பண்ணு, அப்படி பண்ணுன்னு. அதை நீங்க கேட்டு கீழ்ப்படிஞ்சு அதை பழக ஸ்ட்ராங்கர் அண்ட் ஸ்ட்ராங்கர் ஆயிரும். பரிச்சயம். அப்போ எனக்கு நான் டெரிக்கு ஃபோன் பண்ண சொல்லுங்கண்ணே, அவ்வளோதான். யாருன்ற கேள்விக்கே இடம் இருக்காது. அந்த அளவுக்கு பரிச்சயம் உண்டாகிறது போல கர்த்தருடைய ஆவி உங்கள் ஆவியிலே சாட்சி கொடுத்து நடத்துகிற அந்த நடத்துதல் அனுபவம் உங்களுக்கு உண்டாகும் என்றால் the moment he talks to you, you will realize, ஆண்டவர் பேசிட்டாங்க, ஆண்டவர் சொல்லிட்டாங்க, அவ்வளோதான். சாட்சி கொடுக்குறாங்க. ரெண்டாவது சமாதானம். அந்த சமாதானத்தை நீங்கள் அறியும் போட்டு நீங்கள் நிதானித்து முடிவெடுங்க. எந்த அவசரமும் இல்லை. சமாதானம். சங்கீதக்காரன் 34வது சங்கீதத்தில் 14வது வசனம் 34:14 எப்படி சொல்றார்? தீமை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை என்ன செய்யணுமா? தொடர்ந்து கொள். சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். தண்ணி, வாய்க்கால் வெட்டி தண்ணி பாத்திக்கு போகும், செடிக்கு உள்ள அந்த பாத்திக்கு தண்ணி போகும். தண்ணி போகிறத கவனிச்சிருக்கீங்களா? அந்த பள்ளத்தை தேடி 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 போகும். கரெக்டாக எங்கெங்கே பள்ளம் இருக்கோ, எங்கெங்கே கால்வாய் வெட்டப்பட்டு கரெக்டாக பாத்திக்குள்ளே போய் அது அப்படியே நிரம்பிடும். அதே போல் உங்கள் முடிவுகள் சமாதானத்தை தேடி 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 கரெக்டாக ஆண்டவருடைய சித்தத்தில் போய் உட்காரணும். அந்த சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள்வீர்கள் என்றால் ஆண்டவருடைய சித்தத்தின் மையத்தில் உங்களை கொண்டு உட்கார வச்சிருவார். நான் சொல்கிறேன், அவருடைய சித்தத்தின் மையத்தில் நீங்கள் உட்கார, அதில் இருக்க பழகிக்கொள்வீர்கள் என்றால் உலகமே தடம் புரண்டாலும் உங்கள் பர்வதம் உறுதியாய் நிற்கும். நீங்கள் திடனாய் இருப்பீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு செய்தி. Be led by the Holy Spirit. This is the first. ஆண்டவர் இன்னைக்கு உங்களோட நம்மளோட பேசி இருக்கிறார். ஒன்று, ஆவியானவர் உங்களுக்குள்ள இல்லைன்னா நீங்கள் ஆவியானவரே வாங்கன்னு உள்ள வந்துடுவார். என்னோட பேசுங்கன்னு கேளுங்க, பேசுவார். என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும் என்று சொல்லியிருக்கிறார். கேட்கும் உங்களுக்கு சத்தம். அடுத்து சாட்சி கொடுங்க. சொல்லியிருக்கீங்கல்ல, இந்த முடிவு எடுக்கலாமா, இவங்களோட பழகலாமா, இதை செய்யலாமா, அதை செய்யலாமா, இதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா, எனக்கு பேசுங்க. நான் ஆவியானவர் தாமே உங்கள் ஆவியிலே உங்களுக்கு சாட்சி கொடுப்பார். ரெண்டாவது சமாதானம். அந்த சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள்ளுங்கள். சமாதானத்தை காத்து கொள்ளுங்கள். சமாதானத்தின் மூலமாய் ஆவியானுடைய சித்தத்தை அறிந்து கொள்ளுங்கள். இஃப் இட் இஸ் டிஸ்டர்ப்ட், இஃப் யூ ஆர் அன்கம்ஃபர்டபுள், எல்லாரும் சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தா கூட உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னா the Holy Spirit is telling you something. He is telling you that's not the right place for you. அது உங்கள் இடம் இல்லை, அது உங்களுக்குரிய நண்பர் அல்ல,
உங்களுக்கு தேவையான உறவு அல்ல என்று. இஃப் யூ ஆர் ரெஸ்ட்லெஸ், ஸ்விட்ச் ஆஃப் யுவர் பிரெயின், லிசன் டு த ஹோலி ஸ்பிரிட். அவர்தான் பெஸ்ட் கவுன்சிலர். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் இனி ஆவியை பழக்கப்படுத்த போறேன்னு சொல்றீங்க? எத்தனை பேர் இந்த ஆண்டவர் என்னோட பேசியிருக்காங்க சொல்லுவீங்க? நல்ல கரம் தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. அப்படி ஜெபிக்க போகிறோம். அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன். உட்கார்ந்து அப்படி அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன், என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன், என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன், 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 நான் அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன், ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன், ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன். அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. ஒரே ஒரு விஷயம் சொல்லுங்க, அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன். ஆவியை பழக்கப்படுத்த அர்ப்பணித்தேன். நான் உங்க சத்தத்தை கேட்கும்படி என்னை அர்ப்பணித்தேன். நான் உங்க நடத்துதலை அனுபவிக்கும்படி அர்ப்பணித்தேன். நான் அர்ப்பணித்தேன், என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன், என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன். என் உள்ளம் உடல் எல்லாமே உமக்கு தந்தேனையா. என் உள்ளம் உடல் எல்லாமே உமக்கு தந்தேனையா. கொஞ்சம் கூட கள்ளம் கபடு இல்லாமல் காத்து கொள்ளுமையா. கள்ளம் கபடு இல்லாமல் காத்து கொள்ளுமையா. அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன். ஆவியானவர் என் ஆவியிலே சாட்சி கொடுக்கிறதை அனுபவிக்கும்படி அர்ப்பணிக்கிறேன். உம்முடைய வழி நடத்துதலை அனுபவிக்கும்படி அர்ப்பணித்தேன். நான் அர்ப்பணித்தேன். என்னை நீ நடத்துவதை நான் அனுபவிக்கும்படி நான் அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன். ஒரு கேரண்டி கொடுத்து நான் முடிக்கிறேன். ஒரு கேரண்டி கொடுக்கிறேன். என்ன சூழ்நிலையில் நீங்க இருந்தாலும் ஆவியானவர் உங்க ஆவியிலே பேசுவதற்கு, அதை கேட்கவும் அதன்படி செய்யும் என்னை அர்ப்பணிக்கிறேன் நீங்க சொல்லுவீங்கன்னா, உங்க சூழ்நிலையை தலைகீழாய் கர்த்தர் மாற்றுவார். நான் சொல்றேன், தலைகீழாய் மாற்றுவார். அதே போல ஆவியானவருடைய நடத்துதலை, சாட்சினாலே சமாதானத்தினால் அவர் நடத்துதலை என் ஆவியிலே நான் கேட்டு பழக்கப்படுத்த போகிறேன் என்று நீங்கள் அர்ப்பணிப்பீர்கள் என்றால் முடிவு பரியந்தம் உங்கள் வழிகள் ஒன்றும் பிசகாது. எல்லா அடியும் கர்த்தர் உறுதிப்படுத்தி நடத்துவார். வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிறேன். என் சரீரத்தை, என் ஆத்துமாவை இவ்வளவு நாள் நான் பழக்கப்படுத்தினேன். ஆனால் என் ஆவியை நான் பழக்கப்படுத்த போகிறேன். ஆவியான கர்த்தருடைய நடத்துதலுக்கு, அதுக்கு செவி சாய்க்க, அதன்படி செய்ய என் ஆவியை நான் பழக்கப்படுத்த ஒப்பு கொடுக்கிறேன். எனக்கு அந்த கிருபை வேணும். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, எனக்கு அந்த அனுபவம் வேணும். என்னோட நீங்க பேசி நடத்துற அனுபவம் வேணும். எத்தனை பேர் வாயை திறந்து கேட்பீங்க? சத்தத்தை உயர்த்தி வாயை திறந்து கேளுங்க, ஆண்டவரே எனக்கு அந்த அனுபவம் வேணும்னு கேளுங்க. எனக்கு நீங்க ஆவியில நடத்துகிற அனுபவம் வேணும். ஆவியான கர்த்தர் என் ஆவியில சாட்சி கொடுக்கும் போது எனக்கு உணரணும். ஓ, ஆவி பேசுகிறார் என்ற உணர்வு எனக்கு வேணும். சமாதானம் தந்து நடத்தும் போது, சமாதானம் டிஸ்டர்ப் ஆகும் போது, இது ஆவியானுடைய திட்டம் அல்ல, இது ஆவியானுடைய நேரம் அல்ல, இது ஆவியானுடைய படி அல்ல. நான் கரெக்டாக முடிவெடுக்க பின்வாங்க எனக்கு கற்றுத்தாங்க. I should be totally led by you. ஆவியானவரால் நடத்தப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்பட வேண்டும். அர்ப்பணிக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். எங்க திருச்சபையின் விசுவாச பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். என் ஆண்டவருடைய இரத்தத்தின் வல்லமைக்குள்ள ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் இரத்தத்தின் வல்லமைக்குள்ள ஒப்பு கொடுக்கிறேன். பாதுகாப்பு பெருகட்டும் அப்பா, பாதுகாப்பு பெருகட்டும். கேடகமணீர்னு நாங்க பாடினோம்.
நீர் எங்கள் மகிமையும் எங்கள் கேடகமாய் இருக்கிறீர். எங்கள் தலையை நிமிரச் செய்கிறவராய் இருக்கிறீர். இருளில் நடமாடுகிற இந்த கொள்ளை நோய், கண்ணுக்கு தெரியாத இந்த கொள்ளை நோய்க்கு நீர் எங்கள் கேடகம், எங்கள் மறைவிடம், எங்கள் புகலிடம். நாங்கள் பாடுகிறபடி, சங்கீதக்காரன் சொன்னபடி, தீங்கு நாளிலே அவர் என்னை கூடாரத்திலே மறைத்து, கூடார மறைவிலே ஒளித்து கண்மலையின் மேல் உயர்த்துகிறவர் என்று கூடாரத்தில் மறைச்சிருங்க. ஒவ்வொரு பிள்ளைக்காக ஜெபிக்கிறேன். சிறு பிள்ளையிலிருந்து வயோதிகர் வரை கூடாரத்தில் மறைச்சிருங்க. கூடார மறைவில் ஒளிச்சிருங்க. தீங்கு நாள் விக்கனங்கள் கடக்க மட்டும் உடைய வல்ல சட்டைகளின் கீழ் மறைத்துக் கொள்ளுங்க. தலை நிமிரச் செய்கிறவர் நீ, எங்கள் நம்பிக்கைக்குரியவர் நீ. உண்மை நாங்கள் நம்பி இருக்கிறோப்பா. தாப்புனே, குறைவில்லாமல் நடத்துங்க. நீங்க நிறைவா நடத்த போதுமானவர். காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனால் உங்கள் பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று சொன்ன தேவன், அதிசயமான தேவன் நீர். அதிசயமாய் நடத்துங்க. சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தரை நீங்கள் துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று நீர் சொன்னீரே, அப்படியே நீர் வெட்கப்பட்டு போகாமல் நடத்துவீராக சொல்லி ஆசீர்வதிக்கிறேன். ஞானமா நடக்க கிருபை செய்யுங்க. எல்லாத்தையும் பார்க்கலாம் ஆவியானவர் நடத்துகிற அந்த நடத்துதலின்படி நடக்க கிருபை தாங்க. ஆண்டவர் அப்படியே செய்ய போகிறதுக்காக நன்றி. எங்க இருந்தாலும் உடைய வார்த்தை, உடைய பிரசனத்தை அதோட கனெக்டடா உண்மையில் நிலைத்திருக்கிற அனுபவத்தை தந்து நடத்துவீராக. ஆசீர்வதிக்கிறேன். இதை பார்க்கிற ஒவ்வொரு ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவர் பாதுகாப்பு, சுகம், பலன், சந்தோஷம், சமாதான, நிறைவு, மேலான உடைய நடத்துதலை தந்து தொடர்ந்து நடத்துங்க. எல்லா மகிமையும் எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு எடுத்து இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம், ஆராதிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். எல்லாம் சேர்ந்து நன்றி செலுத்துவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய வழி நடத்துதலும் அந்யோன்ய ஐக்கியமும் அவர் வருகை மட்டும் ஒவ்வொரு நாளும் நம்மோடு கூட மீண்டும் நாம் சந்திக்க மட்டும் அவர் வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.